ஓகே, லாஸ்டா என்ன டாபிக் பார்த்தோம்னு சொல்லுங்களேன். லாஸ்டா என்ன பார்த்தோம்? லாஸ்ட் டாபிக் ஸ்ட்ரிங்ஸ் String பார்த்தோம். methods. கரெக்டா? ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, ஓகே. ஸ்ட்ரிங்னா என்ன, நம்ம என்னன்னு படிச்சோம்? ஸ்ட்ரிங்னா டெஃபினேஷன் கேட்கிறேன். நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்லயும் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்கோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம புதுசு புதுசா ஒண்ணு படிச்சிருக்கோம். எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு irrelevant-ஆ படிக்கல. வேரியபிள் படிச்சோம். வெறும் வேரியபிள்ல மட்டும் எப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு குரூப் ஆஃப் வேல்யூஸ் வித் சேம் டேட்டா டைப்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம எதுக்கு மூவ் ஆனோம் நெக்ஸ்ட் வேரியபிள்ல இருந்து? குரூப் ஆஃப் வேல்யூஸ். குரூப் ஆஃப் வேல்யூஸ் வித் சேம் டேட்டா டைப் எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு மூவ் ஆனோம்? அரேக்கு மூவ் ஆனோம். பட் அரே வந்து என்னது, ஃபிக்ஸ்டு சைஸ். கரெக்டா? அப்போ ஃபிக்ஸ்டு சைஸ்ல இருக்கு அப்படிங்கறக்காக டைனமிக் சைஸ்ல என்ன படிச்சோம்? அரே லிஸ்ட் படிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் படிச்சிருக்கோம். கேரக்டர்ஸ். ஓகே, கேரக்டர்ஸ் பார்க்கணும், ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன படிச்சோம்? ஸ்ட்ரிங்ஸ்ல யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஸ்ட்ரிங்னா என்னன்னு படிச்சோம்? String-னா the sequence of characters includes double quotes. ஓகே, சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸ்ட்ரிங்கோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இம்யூட்டபிள்னு படிச்சோம். பார்த்த எல்லா மெத்தடுமே ஒரிஜினல், என்னுடைய கிவன் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. அதுக்கு பதிலா இருந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே எதுல தான் நடந்தது அப்படின்னா, தட் வில் ரிட்டர்ன் நியூ அப்டேட்டட் ஸ்ட்ரிங்கை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு. அது வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணிச்சே தவிர ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை அப்டேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸா இருக்கட்டும், ரீப்ளேஸ் ஆலா இருக்கட்டும், லோயர் கேஸா இருக்கட்டும், அப்பர் கேஸா இருக்கட்டும், அது எல்லாமே என்னதான் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு நியூ ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணிச்சே தவிர ஒரிஜினல் கிவன் ஸ்ட்ரிங்கை எந்த அப்டேட்டும் பண்ணல. சரி, அப்போ எனக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இதுவும் எங்கேயாவது ஒரு வேலை டிராபேக்ஸா அமையலால. அப்போ எனக்கு சேம் எல்லா ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸையும் நான் பண்ணிக்கணும், எல்லா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கணும், எல்லா ஸ்ட்ரிங் அந்த மேனிப்புலேஷன், அந்த ஸ்ட்ரிங்குக்குன்னு இருக்கிற பேசிக் த்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கணும். பட் ஆனா எனக்கு அது இம்யூட்டபிளா இல்லாம மியூட்டபிளா இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? இம்யூட்டபிளா இப்ப 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 நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு பண்ணணும். பட் ஆனா இங்க என்னன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிளா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்க கிடையாது. அப்போ ஒரிஜினல் சேஞ்சஸ்ல எனக்கு கிவன் ஸ்ட்ரிங்ல எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்படிங்கும்போது எனக்கு கிவன் ஸ்ட்ரிங்ல எல்லா மாடிஃபிகேஷனும் வேணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது இருக்கா? கிவன் ஸ்ட்ரிங்ல எனக்கு கிவன் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்லயே எனக்கு வேணுங்கிற எல்லா மாடிஃபிகேஷனையும் நான் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இருக்கிற கான்செப்ட் தான் ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். புரிஞ்சுதா? இது எல்லாமே அட்வான்ஸ் டாபிக்ல வருது. ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபர். இப்ப ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபர்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இதுவும் எதுக்கு தான் we can do all the string operation. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஓ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஓகே. இப்போ ஷேர் ஆயிடுச்சுல? ஓகே சார். இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா we can do all the string operation. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பில்டரையும் ஸ்ட்ரிங் பஃபரையும் வச்சு எல்லா ஆப்ரேஷனுமே நம்ம பண்ணலாம். ஈவன் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை விட ஸ்ட்ரிங் பில்டரும் ஸ்ட்ரிங் பஃபரும் என்னதான் பண்ணணும்னா ஒரு நிறைய லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். we can store the more length of strings. வெறும் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இப்போ ஒரு 10 லென்த் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டர்ல அதை விட அதிகமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனா 10ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு முக்கியம் இல்லை. பட் ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் என்னன்னா நார்மல் ஸ்ட்ரிங் வேரியபிளை விட அதிகமான ஒரு லென்த் உடைய ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் ஆகும் ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி? இட் இஸ் அ மியூட்டபிள்.
ஓகேவா? மியூட்டபிள் அப்படின்னா என்ன? we can modify or alter the original string. ஒரிஜினல் பேரண்ட் ஸ்ட்ரிங்கவே நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல பேசிக்கா ஸ்ட்ரிங் இஸ் a group of character or sequence of character which enclosed within double quotes. ஸ்ட்ரிங் இஸ் அன் இம்யூட்டபிள் அப்படின்னு படிச்சோம். இங்க என்னன்னா எனக்கு ஸ்ட்ரிங்ல பண்ற மாதிரியே எல்லா ஆக்டிவிட்டிஸும் வேணும். பட் எனக்கு என்னன்னா மியூட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க. ஓகேவா? சரி, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபருக்கு என்னாச்சு? ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் அப்படின்னா எப்படி இதெல்லாம் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். ஓகே, சின்டாக்ஸ் இப்போ நான் வந்து எப்படி ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸ்ட்ரிங் பஃபர் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ்ல ஸ்ட்ரிங் என்ன யூஸ் பண்ண போறோமோ அது பில்டர். ஓகேவா? இங்க பாருங்க எஸ் கேபிட்டல் பி கேபிட்டல். ஓகேவா? இது வந்து சேம் நேம். தென் அதுக்கப்புறம் என்னன்னா ஆப்ஜெக்ட் நேம். ஸ்ட்ரிங் பில்டருக்கான ஆப்ஜெக்ட் நேம். நீங்க என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் யோர் விஷ் நேம். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டருக்கான நேம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டருக்கான ஆப்ஜெக்ட் நேம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி அரே லிஸ்ட் ஏஎல் அப்படின்னு வைக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் பில்டர் என்ன நேம் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? கிளியரா? சின்டாக்ஸ் இவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே டைரக்டா ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? import java.util.store. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரிங் பில்டரை டிக்ளேர் பண்றதுக்கான சின்டாக்ஸ் நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் sbன்னு வைக்கிறேன். sb ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் பில்டரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குன்னு. system.out.println. ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்பி அப்படிங்கிறதுல எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ எனக்கு ஏதாவது இப்போ நீங்க ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னா நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எஸ்பி அப்படின்னது என்ன அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதோட நேம் எஸ்பி. இப்போ இனிஷியலா என்னவா இருக்கு அப்படின்னா எம்டியா இருக்கு. ஓகேவா? இனிஷியலா எம்டியா இருக்கு. நான் இதை கிரியேட் பண்ணும்போதே எனக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங்கை பை டிஃபால்ட்டா கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். என்னால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஜெட் அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? கிரியேட் பண்ணும்போதே எனக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங்கை நான் உள்ள பாஸ் பண்றேன். ஓகேவா? உள்ள பாஸ் பண்றேன். இப்ப ரன் பண்ணா என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜெட் அப்படிங்கிறது இருக்கா? ஜெட் அப்படிங்கிறது இருக்கா? சரி, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க எனக்கு ஜெட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு ஜெட் அப்படிங்கிறது. இப்ப இது போக நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத டூங்கிறத தனியா எடுத்துட்டு வந்து இங்க அப்பன் பண்ண போறேன். தனியா எடுத்துட்டு வந்து இதுல ஆட் பண்ண போறேன். ஓகே, நார்மலா இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு அரே லிஸ்ட்ல என்ன மெத்தட் இருந்தது? ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஆட்ங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. பட் ஆனா இங்க உங்களுக்கு ஸ்ட்ரிங் பில்டர்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ண போறீங்க. அப்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப இங்க மெத்தட் என்ன இருக்கும்? அப்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்பெண்ட் அப்படிங்கிறது மெத்தட் sb டாட் அப்பெண்ட் ஆஃப். ஓகே, எதை நான் அப்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா டூ அப்படிங்கிறத அப்பெண்ட் பண்ண போறேன். அப்பெண்ட் அப்படின்னா ஆட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஆட் பண்றதுக்கு என்ன மெத்தடு? அப்பெண்ட் மெத்தட். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா used to add the new string at the end. ஓகேவா? அப்ப இப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்? அவுட்புட்ல என்ன வரும்?
இந்த 2ன்னு இருக்கு. இந்த 2 நான் என்ன பண்ணிட்டேன்? அப்பெண்ட் பண்ணிட்டேன். அப்பெண்ட் பண்ணா இப்போ எனக்கு இப்படி அப்பெண்ட் ஆயிரும். ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்பேஸ் எதா இருக்குமா? ரெண்டுத்துக்கும் இடையில இருக்காது ஸ்பேஸ் sir. எதா இருக்குமா? இருக்காது. இப்ப நான் ரன் பண்ணேன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. Jet2 அப்படின்னு இருக்கு. சரி ஓகே. இப்ப அகைன் நான் மாஸ்டரி அப்படிங்கறத அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இல்ல 2க்கு பதிலா மாஸ்டரி அப்படிங்கறத நான் அப்பெண்ட் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்ணோம்னா ஜெட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கிளியரா? அப்பெண்ட் மெத்தட் கிளியரா? ஜெட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்கு. கிளியரா? சரி ஓகே. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நாட் 2 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது இது வந்து நார்மலா ஜஸ்ட் நீங்க அப்பெண்ட் பண்ணீங்கன்னா போய் லாஸ்ட்ல அப்பெண்ட் ஆயிரும். அகைன் நான் வந்து இப்போ எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப் 123 அப்படின்னு கொடுக்குறேன். நான் என்ன கொடுத்தாலுமே இந்த ஸ்ட்ரிங் பில்டர் அது என்னவா தான் அப்பெண்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கா தான் அப்பெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நான் என்ன கொடுக்குறேன்? 123 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஜெட் மாஸ்டரி 123 அப்படின்னு வரும். நான் இங்க இன்டீஜர் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். எஸ்பி டாட் அப் அண்ட் ஆஃப் வேற ஏதாவது நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இப்ப கேரக்டர்ல நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கேரக்டர்ல சம்திங் டி அப்படின்னு கொடுக்குறேன். அதுவும் என்னதான் எப்படிதான் போய் அப்பெண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டுல ஸ்ட்ரிங்கா தான் போய் அப்பெண்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்க ஆட் பண்ற வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ள போயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? அது என்னவா மாத்திரும்? ஸ்ட்ரிங்கா கன்கார்டினேட் பண்ணிடும். ஓகேவா? சரி இப்போ வந்து அப்பெண்ட் மெத்தட் கிளியர். அப்பெண்ட்னா எண்டில் அப்பெண்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது இந்த லைனை படிச்சாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஜெட் ஒரு பக்கம் இருக்கு, மாஸ்டரி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஜெட் மாஸ்டரி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இதுக்குன்னு இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல 0 1 2 அப்படின்னு பார்த்தா இதுக்கும் இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கு. சேம் ஸ்ட்ரிங்கில் எப்படி நீங்க இண்டெக்ஸ் வைஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுப்பீங்களோ அதே மாதிரி உங்களால என்ன பண்ண முடியும்னா இங்கேயும் எடுக்கலாம். ஓகேவா? இங்கேயும் எடுக்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? எப்படி எடுத்தீங்க? ரீகால் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் நான் எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும் சார் ஸ்கொயர் பிராக்கெட்ல. அந்த மெத்தட் நேம் என்னன்னு கேட்குறேன். என்ன என்ன கொடுத்தீங்க? ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி யூசர் கிட்ட இருந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். எப்படி யூசர் கிட்ட இருந்து கேரக்டரை வாங்குனீங்க? யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு கேரக்டரை வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணீங்க? புரியல. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு நசீர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல எஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? என்ன மெத்தட்? ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்ல எஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன மெத்தட்? எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுப்பீங்க? நம்ம பார்த்தோமே அந்த மெத்தடு. போச்சு. சரி. என்ன மெத்தடு? மெத்தட் நேம் என்ன? நான் உங்க எல்லாரையும் ரீகால் பண்ண சொன்னேன்ல 2 நாள்ல. கேரட். யூசர் கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த கேரட்டுங்கிறத தானே யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஏன் மறந்து போறீங்க? யூசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து கேரக்டர் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. கேரட் ஆஃப் 0ன்னு கொடுப்பீங்க ஒரு கேரக்டர் வாங்குறதுக்கு. அப்போ ஸ்ட்ரிங்ல என்ன மெத்தட் இருக்கோ அதே தான் ஸ்ட்ரிங் பில்டருக்கும். மெத்தட் என்னவோ சேம் தான். இப்போ நான் டி மட்டும் வேணும் அப்படின்னா ஓகே. இப்போ என்கிட்ட ஜெட் மாஸ்டரி அப்படின்னு இருக்கு. அதுல எம் மட்டும் வேணும் அப்படின்னா எம் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? எம் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி ஜெட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மாஸ்டரி மட்டும் தனியா கிடையாது. ஜெட் மாஸ்டரி அப்படின்னு இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ எஸ்பி டாட் கேர் அட் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
இப்போ கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த கேரட் மெத்தடு கிளியரா? கேரட் மெத்தடு கிளியரா? இல்லை யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சேம் இந்த கேரட் அப்படிங்கிறது used to fetch particular index character. ஓகே, சரி, ஓகே. ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஜெட் மாஸ்டரியோட லென்த் எவ்வளவு? ஜெட் மாஸ்டரியோட லென்த் எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சார். ஸ்ட்ரிங்ல எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? டாட் டாட் லென்த் லென்த் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? இங்கேயும் அதே தான். கிட்டத்தட்ட லென்த் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணா லென்த் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். எம் லென்த் வந்து 10. இதுக்கு முன்னாடி வேணா இன்னும் ஜெட் மாஸ்டரிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஸ்ட்ரிங் பில்டர். சரி, ஓகே. இப்போ இந்த கேரட் லென்த் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபைன், கிட்டத்தட்ட சேம் தான், அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜெட் மாஸ்டரியில நான் 2 அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணணும். டிஓ அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? நான் இன்சர்ட் பண்ண வேண்டியது என்னது? டிஓ. அதை நான் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்றது? எங்க இன்சர்ட் பண்ணணும் சொல்லுங்க? எத்தனாவது இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்றது? எம்மோட இண்டெக்ஸ் 3. அப்ப தேர்ட் இண்டெக்ஸ்ல நான் இன்சர்ட் பண்ணலாமா? அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்பி டாட், ஓகேவா, இன்சர்ட் ஆஃப். ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம இன்சர்ட் அப்படிங்கிற ஒண்ணு பார்க்கவே இல்லை. பார்த்தோமா? ஸ்ட்ரிங்ல நம்ம இன்சர்ட் அப்படின்னு பார்த்தோமா? ஸ்ட்ரிங்ல பார்த்தோமா? ஸ்ட்ரிங்ல இன்சர்ட்னு ஒண்ணு பார்க்கல. பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். நம்மளால ஒரிஜினல் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டா? அதனால நான் அதை பார்க்கவே இல்லை. பட் இங்க நான் இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது என்னது? எத்தனாவது இண்டெக்ஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணணும்? எத்தனாவது இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும்? தேர்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். எதை இன்சர்ட் பண்ணணும்? கரெக்டா? எதை இன்சர்ட் பண்ணணும்? நான் எதை இன்சர்ட் பண்ண போறேன்? 2 அப்படிங்கிறதுல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இன்சர்ஷன் என்ன வந்துருச்சு? 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிடுச்சா? தேர்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் ஆயிடுச்சா? ஃபைன். ஓகேவா? இப்படிதான் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் ஒன்று வேணும் அப்படின்னா எந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுல வேற என்ன உங்களுக்கு தெரியணும்? நார்மலா ஆட் பண்றது ஓகே, இன்சர்ட் பண்றது ஓகே. இதுலயே வந்து இன்னும் ரீப்ளேஸ் பண்றது, ஓகேவா? ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னு இருக்கிறதுல ஓகே, ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னு இருக்கிறதுல வந்து மாஸ்டரிக்கு பதில சம்திங் நம்ம வந்து இல்ல 2க்கு பதில நம்ம என்ன பண்ணலாம்னா ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த 2க்கு பதில நான் நம்பர் 2வால ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? அப்ப நான் இப்ப ரீப்ளேஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் பில்டர் டாட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எது வரைக்கும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்? இப்ப ஜெட் டு மாஸ்டர்ல இந்த டிஓவோட இண்டெக்ஸ், டியோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? 3. கரெக்டா? இந்த டியோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 3. ஓகே, இந்த ஓ எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? 4th இண்டெக்ஸ்ல இருக்கு. பட் நான் 3ல இருந்து 4ன்னு கொடுத்துட்டு நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 2 அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா, ஓகேவா? இப்ப நான் ரன் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் பில்டரை பாக்குறேன்னு வைங்களேன், எனக்கு எங்க இருந்து எது வரைக்கும் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஆயிடுச்சு? ஸ்டில் இந்த ஓ எப்படிதான் இருக்கு? ஸ்டில் என்னுடைய இதுல தான் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணணும் ரீப்ளேஸ்க்கு? 5ன்னு மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூசிவ், இந்த எண்ட் இண்டெக்ஸ் வந்து என்னது? எக்ஸ்க்ளூசிவ். அப்ப 5ன்னு மென்ஷன் பண்ணாதான் நான் till 4 வரைக்கும் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இப்ப ரன் பண்ணனா 3ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறது என்னவாயிடுச்சு? ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. கிளியரா? ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நீ இன்னும் சிம்பிளானா இன்சர்ட் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணீங்களா தேர்ட் இண்டெக்ஸ்ல நான் என்ன இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா 2 அப்படின்னு நம்பர்ல 2ல இன்சர்ட் பண்றேன். இப்ப நான்
தேர்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கும், ஜெட் டூ மாஸ்டரின்னு இருக்கும். இந்த டூக்கு பதிலா நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா டிஓ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்ப பார்க்கலாம். ரீப்ளேஸ் மெத்தட்ல ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்க கூடாது, ஆல்சோ வி ஹாவ் டு கிவ் எண்ட் இண்டெக்ஸ். எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4. இப்ப ரன் பண்ணோம்னா ஜெட் டூ மாஸ்டர். ஓகேவா, இந்த 2 லைனை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இனிஷியலா என்கிட்ட ஜெட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி இருக்கு, ஜெட் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல நான் ஜெட்டுக்கு அப்புறம் நம்பர் 2 இன்சர்ட் பண்ணணும். இப்ப எத்தனாவது இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்றது, எத்தனாவது இண்டெக்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. தேர்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். அப்ப சிம்பிள் இன்சர்ட் ஆஃப் எது, இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல இன்சர்ட் ஆஃப் எத்தனாவது இண்டெக்ஸ்ல, தேர்ட் இண்டெக்ஸ்ல. எதை இன்சர்ட் பண்ணணும், நம்பர் 2. இப்ப நீங்க வெறும் இன்டீஜர்ல 2ன்னு கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும், இல்ல இப்படி கொடுத்தீங்கனாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஜெட்டுக்கும் மாஸ்டரிக்கும் நடுவுல 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிடுச்சு. 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஜெட் டூ மாஸ்டரி. இப்ப இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு இந்த நம்பர் 2க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஓ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஆக்சுவலா எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணணும், ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் சொல்லுங்க. அது இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவாலாம் வேணாம், எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். 3 to 4. 0 1 2 3ல இருந்து 3 வரைக்கும் தானே. ஃபோர்த் இண்டெக்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, கரெக்டா? ஜஸ்ட் நான் கேட்கிறேன், உங்களுக்கு தேர்ட்ல இருக்கிறது மட்டும்தானே ரீப்ளேஸ் ஆகணும். 3ல இருந்து 3 வரைக்கும் தான் எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா, 3ல இருந்து 3 வரைக்கும் தான் ரீப்ளேஸ் ஆகணும். பட் ஆனா என்னுடைய ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ரீப்ளேஸ் 2 இண்டெக்ஸை எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எண்டிங் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சோர்ஸ், எதவா ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த சோர்ஸ். அப்ப அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து என்னது, இன்க்ளூசிவ். எண்டிங் இண்டெக்ஸ் என்னது, எக்ஸ்க்ளூசிவ். அப்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ற இண்டெக்ஸ் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போகும். அப்ப நான் வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி டில் தேர்ட் வரைக்கும் எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும்னா இங்க நான் என்ன கொடுக்கறது, இங்க நான் என்ன கொடுக்கணும், 3ல இருந்து 4 வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணு 2 அப்படிங்கிறது. ஓகேவா, அதனாலதான் நம்ம அப்படியே கோட்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா எஸ்பி டாட் இன்சர்ட் ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸ்ல 2ங்கிறத இன்சர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என்னது 3ல இருந்து 4 வரைக்கும் டிஓ அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணு. புரிஞ்சதா, இந்த ரீப்ளேஸ் புரிஞ்சதா? இப்ப நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னதான் பாக்குறேன், ஒரிஜினல் கிவன் என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டர் தான் பாக்குறேன். இது வந்து எனக்கு எதையும் ரிட்டர்ன்லாம் பண்ணல, இது என்ன பண்ணிருச்சு, ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கவே மாடிஃபை பண்ணிருச்சு. கரெக்டா, ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கவே எனக்கு இது மாடிஃபை பண்ணிருச்சு. சரி, ஓகே, ரீப்ளேஸ் ஓகே. இப்போ எனக்கு டெலீட் பண்ணணும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்கிட்ட ஜெட் டூ மாஸ்டரின்னு இருக்குல்ல, இதுல வந்து இந்த டிஓக்கு அப்புறம் இன்னொரு டிடபிள்யூஓ அப்படிங்கிறது எனக்கு வேணும். இன்னொரு டிடபிள்யூஓ பிளஸ் 2 இது எனக்கு இப்படி இன்சர்ட் பண்ணணும். டிடபிள்யூஓ 2 அப்படிங்கிறத இந்த ஜெட் டூ கடைசியா இங்க என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதுக்கு பக்கத்துல, இந்த 2க்கு பக்கத்துல எனக்கு இன்சர்ட் பண்ணணும். என்ன எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லுங்க. அதாவது இந்த ஓக்கு அப்புறம் மாஸ்டரிக்கு முன்னாடி எனக்கு டிடபிள்யூஓவும் நம்பர் 2வையும் நான் இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லுங்க. எப்படி இன்சர்ட் பண்றது, ஆல்ரெடி எழுதி இருக்கோம்ல, இன்சர்ட் ஃபங்க்ஷன் சொல்லி இருக்குல்ல, எப்படி இன்சர்ட் பண்றது. ஸ்ட்ரிங் பில்டர் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் 3 to எந்த சாரி ரீப்ளேஸ் பண்ணணுமா இன்சர்ட் பண்ணணுமா, இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் எப்படி இன்சர்ட் பண்றது, ஸ்ட்ரிங் பில்டர் டாட் இன்சர்ட் ஆஃப், ஓகே, எத்தனாவது இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும், 5 to 7 5. இன்சர்ட்டுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு இது யூஸ் பண்ணியிருந்தா போதும்ல. 5 to 7 2 இண்டெக்ஸ் 5ல இருந்து இன்சர்ட் பண்ணா போதும் தானே. அப்ப நம்ம 5 to 7 மென்ஷன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 5 to 7 எனக்கு இன்சர்ட் பண்ணு அப்படின்னா கிட்டத்தட்ட
பெருசாலாம் ஒண்ணும் நடக்காது. TWO முதல்ல இப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2 இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட்ல இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் கிடையாது. இன்சர்ட் அப்படின்னா ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும்தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். எந்த இண்டெக்ஸ்ல நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 5ல தானே இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 7ங்கிற எண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்க பாருங்க. இப்ப என்ன வந்துருச்சு? ஜெட் 2க்கு அப்புறம் TWO 2 அப்படிங்கிறது 2 அப்படின்னு வந்துருச்சு. கிளியரா? இன்சர்ட் புரிஞ்சதா? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா இன்சர்ட்ல? இன்சர்ட்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு? என்னென்ன மெத்தட்ஸ்ல இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்? அப்பெண்ட் மெத்தட் பார்த்தோம். அப்பெண்ட் இதுல என்ன கொடுக்கலாம்? உங்களுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங் நீங்க அப்பெண்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் இருக்கட்டும், அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த மெத்தட் என்ன பார்த்தோம்? கேரட் மெத்தட் பார்த்தோம். கேரட் மெத்தட் பார்த்தா இங்க நீங்க இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணணும். அடுத்து என்ன மெத்தட் பார்த்தோம்? லென்த் மெத்தட் பார்த்தோம். லென்த் மெத்தடுக்கு சேம் ஸ்ட்ரிங் பில்டர். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஸ்ட்ரிங் பில்டர் டாட்னு போட்டுக்கணும். ஓகே. அடுத்து என்ன மெத்தட் பார்த்தோம்? இன்சர்ட் பார்த்தோம். இப்ப இன்சர்ட்ல இங்க என்ன மென்ஷன் பண்ணணும்? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த இண்டெக்ஸ் எதை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற சோர்ஸையும் அந்த சோர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். அதுதான் இன்சர்ட். ஓகே. அடுத்தது என்ன? ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம். ரீப்ளேஸ்ல தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ், தென் நம்மளுடைய சோர்ஸ். ஓகே. இப்போ இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன, எண்ட் இண்டெக்ஸ் என்ன? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் இன்க்ளூசிவ். எண்ட் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். சரி. நெக்ஸ்ட் பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா delete char at. எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் delete பண்ணணும் அப்படின்னா delete char at. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete char at then you have to mention the index. இப்போ இந்த delete char at மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் delete பண்ணணும் அப்படின்னு நீங்க இப்போ இந்த இடத்துல jet 2 இருக்கா? இந்த இடத்துல 2ல எதை delete பண்ணலாம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் இந்த நம்பர் 2 இருக்குல்ல, இந்த நம்பர் 2 கேரக்டர் இருக்குல்ல, இதை delete பண்ணணும் அப்படின்னா இது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு நம்பர் 2? 8ஆ? ஷியோரா? ஓகே. அப்ப நம்ம எப்படி மெத்தட் நேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் sb டாட் delete char at of எத்தனாவது இண்டெக்ஸ்? 8th இண்டெக்ஸை delete பண்ணிடுங்க. delete பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரிங் பில்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ delete ஆயிடுச்சான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ எனக்கு அது delete ஆயிருந்திருக்கணும். delete ஆயிடுச்சா? delete ஆயிடுச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் delete பண்ணணும்னா delete caret யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு மாஸ்டரியில இப்போ இந்த TWOன்னு இருக்குல்ல, இந்த TWOன்னு எனக்கு இந்த TWOவே delete பண்ணணும், ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் delete பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற மெத்தட் தான் உங்களுக்கு என்னன்னா delete மெத்தட். ஓகேவா? இது ஆக்சுவலா என்ன பண்ணும்னா it will delete only one character. ஓகேவா? பட் இப்போ நீங்க பார்க்குற மெத்தட் என்னன்னா delete மெத்தட். இங்க நீங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸை வந்து முதல்ல கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த TWOவை delete பண்ணலாம். ஓகேவா? அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா sb டாட் delete ஆஃப் எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் delete பண்ணணும்? 1 2 3 4 5 6 7 5 to 7. 5 to 7ஆ? சரி, நான் 5 to 7 delete பண்ணு அப்படின்னு சொல்றேன். பட் ஆனா எனக்கு எதுல இருந்து எது வரைக்கும் delete ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பில்டரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். delete ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா எதுல இருந்து எது வரைக்கும் ஆயிருக்கு? நான் 5 to 7 கொடுத்தேன். பட் ஆனா எனக்கு எதுல இருந்து எது வரைக்கும் தான் ஆயிருக்கு? 5 to 6. 5 to 6 தான் இருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன கொடுக்கணும்? 5 to
8 கொடுத்தாதான் இந்த டிஓ அப்படின்னு வரும். ஏன் இங்க 8 கொடுக்குறோம்? எண்டிங் இண்டெக்ஸ் என்னது? எண்டிங் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ், எண்டிங் இண்டெக்ஸை எடுத்துக்காது. அப்ப அதனால 8 கொடுக்குறோம். இப்ப டிடபிள்யூஓ அப்படிங்கிறது டெலீட் ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சேம் ஸ்டார்ட், இங்க வந்து end index is exclusive. கிளியரா? கிளியரா இந்த மெத்தட்ஸ்? ஓகே, இந்த delete கேரட் delete இதெல்லாம் ஓகே. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் மெத்தட். ரிவர்ஸ் மெத்தட், ரிவர்ஸ் மெத்தட். இந்த ரிவர்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இப்ப டெலீட் கடைசியா டெலீட் ஆகி என்கிட்ட என்ன என்ன இருக்கு? ஜெட்2 மாஸ்டரின்னு இருக்கா? இப்ப நான் இது என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் பில்டர் டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டரை நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். இப்ப நான் என்னுடைய ஸ்ட்ரிங் பில்டரை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜெட்2 மாஸ்டரி அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா என்ன ஆயிருக்கு? அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே எங்க நடந்தது? என்னுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல நடந்தது. கரெக்டா? என்னுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல தான் நான் எல்லா அப்டேஷனும் பண்ணேன். இது எனக்கு புதுசா எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையுமே ரிட்டர்ன் பண்ண கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. என்னதான் இது பாக்குறதுக்கு ஸ்ட்ரிங் மாதிரியே கேரட் யூஸ் பண்றோம், லென்த் யூஸ் பண்றோம், ரீப்ளேஸ் யூஸ் பண்றோம், இன்சர்ட் யூஸ் பண்றோம். என்னதான் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் அட் த எண்ட் இது ஸ்ட்ரிங் கிடையாது. அட் த எண்ட் இது ஸ்ட்ரிங் கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்கோட டைப் என்னன்னு பார்த்தேன்னா ஸ்ட்ரிங். பட் ஸ்ட்ரிங் பில்டரோட டைப் என்னன்னு பார்த்தேன்னா தட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். அது ஸ்ட்ரிங் கிடையாது. அப்ப இது ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது தான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் இன்டு ஸ்ட்ரிங் டைப். ஓகேவா? கடைசியில என்னதான் எவ்வளவு ஆக்டிவிட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணாலும் இது மியூட்டபிளா இருந்தாலும் இது ஸ்ட்ரிங் கிடையாது. அப்ப இதை ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னா என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட். டூ ஸ்ட்ரிங் மெத்தடுங்கிறது ஒண்ணு இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஒண்ணுதான். பட் ஆனா இப்ப நான் வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட்ல பிரிண்ட் பண்ணாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நமக்கு பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிங் மாதிரி இருந்தாலுமே இது ஸ்ட்ரிங் கிடையாது. எஸ்பி டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னா தான் இது என்னது? ஸ்ட்ரிங். டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது இது என்னன்னா இப்ப ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப ரன் பண்றேன், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். பாருங்களேன், எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா? டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு புரிஞ்சுதா? அதை ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு, கடைசியில அதோட டைப்பை நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இன் ஸ்ட்ரிங் பில்டர்? எல்லா மெத்தட்ஸும் எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் நேரா அந்த இதை எடுப்போம். சரி, ஸ்ட்ரிங் பில்டரும் ஸ்ட்ரிங் பஃபரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிங்களே, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஸ்ட்ரிங் பில்டர் வேற, ஸ்ட்ரிங் பஃபர்லாம் வேற கிடையாது. ரெண்டுமே சேம் தான். ஸ்ட்ரிங் பில்டர்னாலும் ஸ்ட்ரிங் பஃபர்னாலும் ஒண்ணுதான். அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சின்டாக்ஸ்ல பில்டருக்கு பதிலா பஃபர்னு எழுதுனீங்கன்னா போதும். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் பில்டருக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு எழுதுறேன். இங்க பில்டருக்கு பதிலா என்ன எழுதுறேன்? பஃபர் அப்படின்னு எழுதுறேன். எழுதி இப்ப ரன் பண்றேன். ஏதாவது எரர் காட்டுதா என்னன்னு பாருங்க. அப்படியே நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எல்லாமே கிடைச்சிருச்சா? ஒரு சேஞ்ச், ஒரு மெத்தட்ல எதுலயுமே சேஞ்சஸ் கிடையாது. ரீப்ளேஸ்லயும் கிடையாது, இன்சர்ட்லயும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். எல்லாமே சேமா இருக்கும்போது எதுக்கு ஸ்ட்ரிங் பில்டர்னு ஒண்ணு பஃபர்னு ஒண்ணு ஒரு டவுட் வரும். கரெக்டா? எல்லாமே சேமா இருக்கும்போது எதுக்கு ஒரே ஆக்டிவிட்டிஸை வச்சு ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டா சின்ன மைல்டு டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் பஃபரை என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் த்ரெட்ல யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிங் பில்டரை மல்டி த்ரெட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பெருசு, லார்ஜ் அப்படிங்கும்போது அது ரொம்ப மல்டிபிள் த்ரெட்ஸை யூஸ் பண்ணுது அப்படிங்கும்போது எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா சிங்கிள் த்ரெட் மல்டி த்ரெட் தான். த்ரெட்னா என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட், அதெல்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். த்ரெட்னா என்ன, மல்டி த்ரெட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் லேட்டரா பார்த்துக்கலாம் டைம் இருந்தா. ஃபர்ஸ்ட் சிலபஸை கவர் பண்ணுவோம். இப்போ ரெண்டுத்துக்கும் சின்டாக்ஸ் வைஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சின்டாக்ஸ் வைஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸ்ட்ரிங் பில்டருக்கும் ஸ்ட்ரிங் பஃபருக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது.
ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர். ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் பார்க்கணும். ஸோ கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் பார்க்கணும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? கேரக்டர்ஸ். இப்போ கேரக்டர்ஸும் நான் சொல்லும் போதே சொன்னேன், கேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸே இருக்கு அண்ட் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன், நார்மல் டேட்டா டைப் மாதிரி இல்லாம அப்படின்னு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து எப்படி கேரக்டரை வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூசர் கிட்ட இருந்து எப்படி கேரக்டரை வாங்குவீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி வாங்குவீங்க? யூசர் கிட்ட இருந்து கேரக்டர் எப்படி வாங்குவீங்க? யூசர் கிட்ட இருந்து கேரக்டர் எப்படி வாங்குவீங்க? குயிக். யூசர் கிட்ட இருந்து கேரக்டரை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? யூசர் கிட்ட இருந்து ஒன்னு வாங்கணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அப்புறம் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வாங்கணும். கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு எப்படி வாங்குறது? எப்படி வாங்குறது? SCN டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் கேர் அட் ஆஃப் 0. இப்போ நம்ம ஒரு கேரக்டரை வாங்கியாச்சு. இப்போ என்னன்னா நான் ஒரு கேரக்டர் வாங்கிட்டேன். வாங்கின கேரக்டரை நான் பிரிண்ட் பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் பண்றேன். இது உங்களுக்கு ஈஸி தான், இது நமக்கு தெரியும். இப்ப கேரக்டருங்கும் போது நம்ம கொடுக்குற எல்லாமே கேரக்டர் தானே. இது கேரக்டரா இல்லையா? கேபிட்டல் ஏ கேரக்டர் தான். ஸ்மால் ஏ கேரக்டரா இல்லையா? கேரக்டர் தான். சரி, ஓகே. 1 1ங்கிறது கேரக்டரா இல்லையா? நம்பர் சார். ஆஹா, நம்பர்னாலும் அதுவும் கேரக்டர் தான். இது இன்டீஜர் டைப் இல்ல. வெறும் 1 அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 1க்கும் இங்க பாருங்க, முதல்ல நான் 1 கொடுத்து ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட்ல 1 வரும். ஓகேவா? இந்த 1க்கும் இந்த 1க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இந்த 1ன்னு கொடுத்தா இது கேரக்டர் தானே. இது வந்து நமக்கு பிரிண்ட் பண்றது இந்த 1 தான், இந்த 1 கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 வந்து கேரக்டரா இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் கேரக்டர் CH2 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். CH1 வந்து இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு CH1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது நீங்க சொல்ற மாதிரி இன்டீஜரா இருந்தா CH1 பிளஸ் CH2 என்ன கிடைக்கணும்? 1 பிளஸ் 2 3ன்னு கிடைக்கணும். பட் ஆனா இது என்ன கிடைக்கும் பாருங்க, என்ன கிடைச்சிருக்கு? பிகாஸ் இது என்ன அப்படின்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்டீஜர்ல 1ஓ இன்டீஜர்ல 2ஓ கிடையாது. ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ நான் கொடுக்குற என்னுடைய கேரக்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஏவா இருக்கலாம், ஸ்மால் ஏவா இருக்கலாம். இப்போ கேபிட்டல் ஏவா இருக்கு, இது ஸ்மால் ஏவா இருக்கு. ஓகேவா? இப்போ என்னவா இருந்தாலுமே இது என்னது? ஒரு லெட்டர் தானே. இது லெட்டர் தானே. கேரக்டர் 1ம் கேரக்டர் 2ம் ஒரு லெட்டர் தானே. ஆல்பபெட்ஸ்ல ஒரு லெட்டர்ல தானே இருக்கு. அப்ப நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா என்னுடைய கேரக்டர் டாட் இது வந்து லெட்டரா அப்படின்னு செக் பண்றதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆஃப் CH1. ஓகேவா? இது மெத்தட். கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். கேரக்டர் டாட் இஸ் லெட்டர், ஏன்னா கேரக்டருங்கிற கிளாஸ்ல இருந்து நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அப்ப கேரக்டருங்கிற கிளாஸ்க்குள்ள இருந்து டாட் இஸ் லெட்டர் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப இந்த CH1ங்கிறது லெட்டரா இல்லையா? லெட்டர் அப்படின்னா இந்த ABCD அந்த மாதிரி நான் சொல்றேன். CH1ஐயும் CH2ஐயும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா?
இப்ப ரன் பண்ணோம்னா ரெண்டுமே என்ன சொல்லும் அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறது சொல்லும். ஓகேவா? ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறது சொல்லும். சரி, ஒருவேளை இது லெட்டர் இல்லாம 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப ரன் பண்ண என்ன சொல்லும்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்? பிகாஸ் இது லெட்டரான்னு தான் செக் பண்ணும். பட் இது லெட்டரா டிஜிட்டா? digit. டிஜிட். கேரக்டர் 2ங்கிறது டிஜிட். அப்போ கேரக்டர்ல முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா இஸ் லெட்டர் அப்படிங்கிறது மெத்தட். ஓகேவா? இங்க நம்ம அந்த கேரக்டரை கொடுக்கணும். இது என்ன பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இஃப் யோர் கேரக்டர் இஸ் லெட்டர் it will return true. Otherwise, ஆன் பண்ணிட்டோமா ரெக்கார்டிங்ஸா? ஏன் ரெக்கார்டிங்ஸ் ஆன்லயா இருக்கு? ஒரு நிமிஷம். ஓகே ஓகேடா, ஓகே. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓகே. அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். கரெக்டா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்கோம். ஒரு இதுக்கு எப்படி ட்ரூ கொடுக்குது, ஒரு இதுக்கு எப்படி ஃபால்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் அப்படிங்கிறது. சரி, இப்போ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டிஜிட்டா இல்லையான்னு பார்க்குறேன். என்னுடைய கேரக்டரா இருக்கு. கேரக்டர்ல என்னவா இருக்கும்? கேரக்டர்ல வந்து லோயர் கேஸா இருக்கும், அப்பர் கேஸா இருக்குமா? கரெக்டா? லோயர் கேஸ் கேரக்டராகவும் இருக்கும், அப்பர் கேஸ் கேரக்டராகவும் இருக்கும். கரெக்ட் தானே? கேரக்டர் வந்து லோயர் கேஸ் கேரக்டராகவும் இருக்கும், அப்பர் கேஸ் கேரக்டராகவும் இருக்கும். நான் என்ன பண்றேன்? கேரக்டர் டாட் இஸ் லோயர் கேஸ். இது வந்து லோயர் கேஸ் இல்ல, இஸ் அப்பர் கேஸ். இது அப்பர் கேஸ் கேரக்டரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஓகேவா? கேரக்டர் டாட் இஸ் அப்பர் கேஸ். இங்க என்ன செக் பண்ணணும்? இஸ் லோயர் கேஸ். சி, இது அப்படியே சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஜஸ்ட் இங்கிலீஷ்ல நம்ம கேட்கிறோம் இஸ் அப்பர் கேஸ் அப்படின்னா இது அப்பர் கேஸா அப்படின்னு கேட்கிறோம். கொஸ்டின் இஸ் லோயர் கேஸ் அப்படின்னா இது லோயர் கேஸா அப்படின்னு கேட்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா இல்லைன்னு தானே பதில் சொல்லுவோம். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறத விட நீ வேணாம், என் மைண்ட்ல வேற கொஸ்டின் போகுது. அதனால வந்து இப்போ இது அப்பர் கேஸா அப்படின்னு கேட்டா ஆமா இல்ல அப்படிங்கிறது தான் பதில். சோ இப்ப ரன் பண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும், செகண்டுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு என்ன வரும்? ட்ரூ ட்ரூ அப்படின்னு வருமா? சோ நான் ரன் பண்றேன். என்ன வந்திருக்குன்னு பாரு. ட்ரூ ட்ரூ. ஓகேவா? இப்போ இந்த இஸ் அப்பர் கேஸ் அப்படிங்கிற மெத்தட் கிளியரா? இஸ் அப்பர் கேஸ் Sir. லோயர் இஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடு இஸ் அப்பர் கேஸ். இங்க நமக்கு ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அண்ட் இஸ் லோயர் கேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா இதை வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா இஸ் டிஜிட். இஸ் டிஜிட்டா டிஜிட்ஸா செக் பண்ணிக்கலாம். இஸ் டிஜிட்ஸ், இஸ் டிஜிட். ஓகே, செக் பண்ணிப்போம். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல 5 இருக்கு. கேரக்டர் 2 அப்படிங்கிறதுல ஹேஷ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஹேஷ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் என்ன செக் பண்றேன்னா என்னுடைய கேரக்டர் மேபி டிஜிட்ஸா கூட இருக்கலாம்ல. அப்பர் லெட்டரா இருக்கலாம், லெட்டர்ல அப்பர் கேஸா இருக்கலாம், இல்ல லோயர் கேஸா இருக்கலாம். இப்போ மேபி டிஜிட்டா கூட இருக்கலாம். இஸ் டிஜிட் அப்படின்னு செக் பண்ணுவோம். இஸ் டிஜிட் ஆர் டிஜிட்ஸ்? ஐ திங்க் இஸ் டிஜிட் தான். ஒரே ஒரு கேரக்டர் தானே செக் பண்றோம். ஸோ இஸ் டிஜிட். இஸ் டிஜிட் அப்படிங்கிறது. இப்போ செக் பண்ணா என்ன வரும்? எதுக்கு ட்ரூ வரும், எதுக்கு ஃபால்ஸ் வரும்? எதுக்கு ட்ரூ வரும், எதுக்கு ஃபால்ஸ் வரும்? First ஏய், true வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரூ வரும், செகண்டுக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருமா? சரி, நான் ரன் பண்றேன். என்ன வருதுன்னு பாரு. என்ன வந்திருக்கு? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான் வந்திருக்கும். ஓகேவா? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான் வந்திருக்கு.
சரி ஓகே, இங்க ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு டிஜிட் அதனால டிஜிட்டுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஒன் வந்து என்ன லெட்டரா? ஸ்பெஷல் கேரக்டர். அப்ப லெட்டர்ல வராது. இஸ் லெட்டர் கொடுத்தோம்னா ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா செகண்டுக்கு? ஃபால்ஸ் தான் சார் வரும். ஃபால்ஸ் தான் வரும். சரி இஸ் அப்பர் கேஸ் கொடுத்தோம்னா அப்ப என்ன வரும்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான் வரும். இஸ் லோயர் கேஸ் கொடுத்தோம்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ். சரி ஓகே. இப்போ இது கொடுக்கறது இது வந்து ஒரு கேரக்டர் வந்து என்ன டைப் அப்படின்னு செக் பண்றது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கேரக்டரோட டைப்பை செக் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு எனக்கு கேரக்டர் ஏ அப்படின்னு இருக்கு. ஏ வேணா ஸ்மால் என், இங்க கேபிட்டல் என். ஓகேவா? ஸ்மால் என் இருக்கு, கேபிட்டல் என் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான மெத்தட் என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்டா டிஜிட் டிஸ்கஸ் பண்ணோம், அதை பேஸ்ட் பண்ணிட்டோமா? ஐயோ டிஜிட் வந்து பிளேஸ் பண்ணல. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே. ஓகேடா, பேக். ஓகே. இப்போ இஸ் டிஜிட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன போட்டோம்? லாஸ்டா என்ன செக் பண்ணோம்? இங்க 5 இருந்தது, இங்க ஆஸ் இருந்தது. ஸோ இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தியரியா கேட்டாங்கன்னா எழுதுறது ஈஸி. ஒரு கேரக்டர்ஸை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா கேரக்டர்ஸை பத்தி எழுதிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கேட்டாங்கனாலும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா கன்வெர்ட் பண்றது. ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டரா கன்வெர்ட் பண்றது. இஞ்சி போனா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? டு லோயர் கேஸ். என்ன கேரக்டரை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த கேரக்டரை கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொன்னு அப்படி இல்லைன்னா அண்டு டு அப்பர் கேஸ். இங்க என்ன கேரக்டர் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணுமோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேரக்டர் 1ல கேபிட்டல் என் இருக்கு, கேரக்டர் 2ல ஸ்மால் என் இருக்கு. இந்த கேபிட்டல் என்ன நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா இப்ப இது என்னவா இருக்கு? இது என்னவா இருக்கு? 2 அப்பர் கேஸ்ல இருக்கா? நான் என்னவா மாத்துறேன்னா லோயர் கேஸ்ல மாத்துறேன். அப்ப கேரக்டர் டாட் டு லோயர் LOWER டு லோயர் கேஸ். ஓகே, டு லோயர் கேஸ்னு போட்டாச்சு. அடுத்ததுல வந்து டு அப்பர் கேஸ், டு அப்பர் கேஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அவுட்புட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல என்ன வரும்? என்ன வரும்? ஸ்மால் என் கேபிட்டல் என் வருமா? சரி ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி ஸ்மால் என் கேபிட்டல் என் ஒரு பக்கம் வரட்டும். இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கேரக்டர் 2வையும் கேரக்டர் 1ஐயும் மட்டும் பிரிண்ட் பண்றேன். கேரக்டர் 2வையும் கேரக்டர் 1ஐயும் மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு டோட்டலா அந்த 4 லைன்ல வர்ற அவுட்புட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்மால் என், செகண்ட் லைன்ல கேபிட்டல் என், தேர்ட் லைன்ல ஸ்மால் என், தேர்ட் லைன்ல ஸ்மால் என்னா கேபிட்டல் என், கேபிட்டல் என்னா. இங்க ரன் பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்மால் என் கேபிட்டல் என். இந்த ஸ்மால் என் ஏன் வந்தது? ஏன்னா நான் இந்த கேபிட்டல் எண்ண டூ லோயர் கேஸா மாத்தினேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் என் ஏன் வந்தது? ஏன்னா இங்க இருந்த ஸ்மால் எண்ண நான் டூ அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணினேன். பட் ஆனா ஒரிஜினலா என்னுடைய கேரக்டர் கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டா ஆகல. பட் இது எதை ரிட்டர்ன் பண்ணுச்சு? எனக்கு அப்பர் கேஸ்ல மாத்தி இது புதுசா ஒரு கேரக்டர் தான் ரிட்டர்ன் பண்ணுச்சே தவிர இந்த ஒரிஜினல் கேரக்டரை என்ன பண்ணல, மாத்தல. கரெக்டா? ஒரிஜினல் கேரக்டரை மாத்த கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் கேரக்டரை மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த கேரக்டர் 1 அப்டேட் பண்ணியிருந்திருக்கணும். எப்படி அப்படின்னா கேரக்டர் 1 ஈக்குவல் டு இது ஆல்ரெடி அப்பர் கேஸ்ல இருக்கா, அப்ப என்ன பண்ணுவோம்? லோயர் கேஸ்ல மாத்தி இருந்திருப்போம். லோயர் கேஸ்ல மாத்தி இருந்திருப்போம்.
இப்ப அதே மாதிரி கேரக்டர் 2 ஈக்குவல் டு இது எப்படி இருக்கு? இது ஆல்ரெடி லோயர் கேஸ்ல இருக்கா? அப்ப இந்த கேரக்டர் 2 அப்பர் கேஸ்ல மாத்துங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் கேரக்டர் 1ஐயும் கேரக்டர் 2ஐயும் பிரிண்ட் பண்ணோம்னா இப்ப எனக்கு என்ன பண்ணும்? கேரக்டர் 1ல எப்படி இருக்கும்? அப்பர் கேஸ் இருக்குமா லோயர் கேஸ்ல இருக்குமா? lower case. லோயர் கேஸ்ல இருக்கும். கேரக்டர் 2ல இங்க பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸ்வாப் ஆயிடுச்சா? அப்படியே இதுதான் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி கேரக்டர்ஸ் பத்தி இவ்வளவுதான். கேரக்டர்ஸ்ல இதை விட ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன். சரி, ஒரு கேரக்டரை வந்து நம்ம அப்பர் கேஸ்ல இருந்து லோயர் கேஸ்க்கும் லோயர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ்க்கும் மாத்துறது ஓகே தான், மாத்துறது ஓகே தான். பட் ஆனா இப்ப எனக்கு ஒரு கேரக்டர் டிஜிட்ஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு கேரக்டர்ஸ் டிஜிட்ஸா இருக்கு அப்படின்னா CH1ம் வந்து என்னது டிஜிட்ஸா இருக்கு, CH2வும் டிஜிட்ஸா இருக்கு. இப்ப நான் 5 + 5 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 10 கிடைக்கணும். கரெக்டா? 5 + 5 பண்ணா எனக்கு 10 கிடைக்கணும். அப்போ இந்த கேரக்டர் அதுவும் டிஜிட்டா இருக்கிற ஒரு கேரக்டரை அதுக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூவை எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க CH1 ஓகே. அதே மாதிரி நம்ம CH2 ரெண்டை பிரிண்ட் பண்ணலாம். இங்க 5 வச்சுக்கலாம், இங்க 4 வச்சுக்கலாம், ரன் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 5 and 4 கிடைக்குமா? 5 and 4 கிடைக்குமா? பட் ஆனா இது என்னது? இது கேரக்டரா இன்டீஜரா? கேரக்டர். இப்போ எனக்கு இந்த 5ங்கிற கேரக்டருக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூ வேணும். இன்டீஜர் வேல்யூ என்ன? 5ங்கிறது இன்டீஜர்ல வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ASCII வேல்யூஸ் இருக்கும். கரெக்டா? ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ASCII வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த கேரக்டரோட ASCII வேல்யூஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க? இன்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. இங்கே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்டீஜர் இன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப இதோட ASCII வேல்யூ என்னன்னா 53. இதோட ASCII வேல்யூ என்னன்னா 53. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் 1ஓட ASCII வேல்யூ 53. இப்ப நீயே ஈஸியா சொல்லிருப்பீங்க. இதோடது 52. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் இப்ப ஏங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும்னாலும் ஈஸியா பார்த்துக்கலாம். ஏங்கிறதோட ASCII வேல்யூ வந்து 65. ஓகேவா? இந்த மாதிரி அதோட ASCII வேல்யூஸ் பார்க்கறது ஈஸி தான். இப்ப நான் இங்க 5ன்னு வச்சிருக்கேன். இப்போ 0ங்கிற கேரக்டர், ஓகேவா? 0ங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூஸ் பார்க்கலாம். 0ங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூஸ் என்ன? 48. கரெக்டா? 0ங்கிற இங்க 0ங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூஸ் என்ன அப்படின்னா கேரக்டர் 0க்கு ASCII வேல்யூஸ் 48. இப்போ இதை வச்சு நீங்க தான் சொல்லணும் எப்படி இன்டீஜரா மாத்துறது அப்படின்னு. ASCII வேல்யூஸ் பாருங்க. இப்போ கேரக்டர் 1ஓட ASCII வேல்யூஸ் என்ன? 53. அதாவது 5ங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூ 53. அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 0 அப்படிங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூஸ் என்ன? 48. இப்போ 53 ஒரு பக்கம் இருக்கு, எனக்கு 53. இந்த 53ங்கிற கேரக்டர் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 53 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 53 அப்படின்னா என்னது? ஆக்சுவலா 53 அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்டான கேரக்டர் என்னது? 5. கரெக்டா? பட் ஆனா கேரக்டரா இருக்கு. என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா 5 அப்படின்னு மாத்தணும். அது இன்டீஜர் 5 அப்படின்னு மாத்தணும். கரெக்டா? இன்டீஜர் 5 அப்படின்னு மாத்தணும். இப்ப இங்க என்கிட்ட 53 ஒரு பக்கம் இருக்கு, 0ங்கிறதோட கேரக்டர் என்ன? 48. இப்ப நான் இந்த 53 இந்த 5ங்கிற கேரக்டரையும் 0ங்கிற கேரக்டரையும் வச்சு எப்படி நான் இதை கொண்டு வரலாம்? இன்டீஜர் ஈக்குவலன்ட் இன்டீஜர் வேல்யூ எப்படி கொண்டு வரலாம்? எப்படி கொண்டு வரலாம்? இங்க பாருங்க, 5ங்கிற கேரக்டருக்கு 53, 0ங்கிற கேரக்டருக்கு 48. என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இன்டீஜர் 5 நான் கொண்டு வரணும். என்ன பண்ணா எனக்கு இன்டீஜர் 5 கிடைக்கும்? அடே இந்த ரெண்டு வேல்யூ பாருங்கடா, என்ன பண்ணா கிடைக்கும்? அவ்வளவுதானே, சிம்பிள். மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் அப்படின்னு பண்ணோம்னா 0th கேரக்டரை மைனஸ் பண்ணுங்க. அப்போ உங்ககிட்ட என்ன கேரக்டர் டிஜிட்ஸ்ல ஏதாவது கேரக்டர் இருக்குன்னா அது கூட 0ங்கிற கேரக்டரை மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும்? அதுக்கு ஈக்குவலண்டான இன்டீஜர் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 4ஓட வேல்யூ என்ன? 54. 4க்கு என்னது? 54. அதே மாதிரி 0வை மைனஸ் பண்ணுங்க. 0ஓட வேல்யூ என்ன? 48.
பண்ணா இப்ப என்ன கிடைக்குது? 4 minus 0 4. 54ல 48 போச்சுன்னா என்னடா? டேய் 54 6 50 சார். 52 52 நினைக்கிறோம். 52 சரியா? 52 ம். அப்ப 52 அப்படிங்கும்போது மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 4. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 4ங்கிற கேரக்டரை 4ஆ இன்டீஜரா மாத்திட்டேன். அப்ப சிம்பிள், உங்களுக்கு இன்டீஜரா மாத்தணும் அப்படின்னா, இந்த கேரக்டரை இன்டீஜரா மாத்தணும் அப்படின்னா அது கூட என்ன பண்ணலாம்? கேரக்டர் 0 மைனஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் 0வை மைனஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்பவும் ரன் பண்ணா என்ன வரும்? இப்ப ரன் பண்ணா என்ன வரும் பாருங்க. சேம் அதே 5 and 4 தான் வரும். பட் இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர். இது என்னது அப்படின்னா இன்டீஜர். இது உங்களுக்கான இன்டீஜர். அப்ப கேரக்டர்ல இருந்து இன்டீஜரா மாத்துறது ஈஸி. இப்ப நான் இது கூட என்ன பண்றேன்னா பிளஸ், ஓகேவா, ஒரு 5 ஆட் பண்றேன். இங்க இது கூட என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் ஒரு 4 ஆட் பண்றேன் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? இங்க ஆன்சர் என்ன வரும்? இப்ப சொல்லு, ஆன்சர் என்ன வரும் ரன் பண்ணனா? என்ன 8 சார்? 10-8. 10-8 கரெக்டா? 10-8 ஏன்னா நம்ம 5ங்கிறது இப்ப இன்டீஜரா மாத்தியாச்சு. 10-8 கரெக்டா? 10-8 சரி. இப்ப இதுவே இப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. என்ன வரும்? அது என்ன வரும்? 54 சார்? என்ன சொன்னீங்க? 44ஆ? 55 44. 55 44 எப்படி வரும்? சரி, இங்க என்ன கொடுத்திருக்கேன் நானு? இங்க என்ன கொடுத்திருக்கேன்? கேரக்டர் 1. கேரக்டர் 1ல என்ன ஸ்டோர் பண்ணிருக்கோம் சார்? சார் கேக்கலையாடா? லேசா காத்தடிக்குங்க சார். கேக்குதா இல்லையா? ஓகே சார், ஓகே. கேக்குதுங்க சார். இப்போ இந்த கேரக்டர் 1ல நான் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு கேட்டேன். 5ங்கிற கேரக்டர் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த கேரக்டர் நான் இங்க போட்டேன்னா கம்ப்யூட்டர்ஸ் அதை என்ன எடுத்துக்கும்? அது கேரக்டர் ஒவ்வொரு நம்ம எழுதுற ஒவ்வொரு இதுக்கும் அதுக்குன்னு இருக்கிற ஆஸ்கி வேல்யூஸ் எடுத்துக்கும்ல. அப்ப இந்த கேரக்டர் 1க்கான ஆஸ்கி வேல்யூஸ் என்னது? இதுக்கான ஆஸ்கி வேல்யூ என்னது? 53. இப்ப இந்த 53 கூட பிளஸ் 5 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 58. அப்ப இந்த 4 கூட நான் வந்து 4 ஆட் பண்ணேன்னா 52 கூட 4 ஆட் பண்ணேன்னா 56. இப்ப ரன் பண்ற பாருங்க. 55, 58 and 56, 10, 8. புரிஞ்சுதா? எப்படி கேரக்டர் டு இன்டீஜர் மாத்துறது அப்படின்னு? கேரக்டர் டு இன்டீஜர். இது எதுக்கு அப்படின்னா கேரக்டர் டு இன்டீஜர். ஓகே, கேரக்டர் டு இன்டீஜர். ஸோ இது அதுக்கு எக்ஸாம்பிள். கிளியர்? கேரக்டர் கிளியரா? கேரக்டர் பத்தி புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? கேரக்டரோட மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இங்க எழுதியிருக்கோம். முக்கியமான மெத்தட் எதெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம். தென் தியரிக்கும் நீங்க இது எழுதுனா போதும். கேரக்டர்னு கேட்டா இந்த இதை எழுதி ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் டீப்பா பெருசா எழுதுனீங்கனாலே போதும். ஓகே, எனி டவுட்? எனி டவுட்? சரி, ஓகே. நோ சார். சரி, ஓகே. அப்போ ஒரு 2 கீவேர்ட்ஸ் மட்டும் பத்தி பார்க்கணும். பார்த்துட்டு நாளைக்கு வந்து நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிங் பேஸ்டா முடியுது. நாளைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெக்கர்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெக்கர்ஷன் கம்ப்ளீட்டா. சரி, இப்போ வந்து என்னன்னா அந்த 2 கீவேர்டு என்ன அப்படின்னா பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த 2 கீவேர்டை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் கீவேர்டை பத்தி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் அப்படின்னா ஜெட் டு மாஸ்டடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல
எங்க வவல்ஸ் வருதோ அதை என்ன பண்ணிடணும்னா நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ரன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது வர வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னா அந்த கேரக்டருக்கான அந்த கேரக்டரை நான் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அது வரைக்கும் நான் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணலாம். அப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஜெட்2 மாஸ்டரியில இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா நான் எடுத்துட்டு போகணுமா? ஒவ்வொரு கேரக்டரா நான் போகணுமா? எஸ் சார். சரி, இந்த கேரக்டர்ல வவல்ஸ் வந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். வவல்ஸ் வந்தா அதை நான் பிரிண்ட் பண்ணக்கூடாது. வவல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன இருந்ததோ அதை நான் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி பிரிண்ட் பண்ணா நம்ம எதை தான் பிரிண்ட் பண்ணுவோம்? எது மட்டும்தான் எனக்கு ஜே அவுட்புட்டா வரும்? மட்டும்தான் சார் வரும். ஜே மட்டும்தான் வரும். நம்ம இயையும் எடுத்துடலாம். இப்ப எது வரைக்கும் தான் வரும்? டி ஜேடி சார். ஜே டி டி எம் வரைக்கும் வருமா? இந்த ஏ வந்ததுன்னா இதோட போயிருமா? ஏ வந்ததுன்னா இதோட போயிடும். இப்ப இந்த இன்புட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் int i equal to 0, i index 0ல இருந்து எது வரைக்கும் போகும்? இங்க இண்டெக்ஸ் 0ல இருந்து எது வரைக்கும் போகும்? n minus 1 1 2 3 என்னங்கிறது என்னதுங்க? 10 சார். 10 10ன்னு நீங்க எண்ணி சொல்ல வேணாம். 10ன்னு நான் வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்? லென்த். அப்ப என்ன பண்ணலாம்? str டாட் லென்த். ஓகேவா? தென் i பிளஸ் பிளஸ். இப்ப நான் என்ன பண்றேன்? முதல்ல ஒரு கேரக்டர் எடுக்கிறேன். கேரக்டர் ch. ஓகேவா? ஈக்குவல் டு எப்படி எடுக்கலாம்? str டாட் கேர் அட் ஆஃப் i. ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கிறேன். இந்த கேரக்டர் என்னவா இருந்தா நான் கண்டிஷன் ட்ரூ? என்னவா இருந்தா கண்டிஷன் ட்ரூ? என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு ஏவா இருந்தா ட்ரூ. ஓகேவா? என்னுடைய கேரக்டர் என்னவா இருந்தாலும் சரி. நான் வந்து இப்ப என்னதான் பண்றேன்? நான் இங்க என்னதான் பண்றேன்? வெறும் லோயர் கேஸ்க்கு மட்டும்தானே செக் பண்றேன். ஆமா சார். லோயர் கேஸ்க்கு மட்டும்தானே செக் பண்றேன். அப்போ என்னுடைய கேரக்டர் அப்பர் கேஸா இருந்தாலும் சேம் பபிள் தானே. அப்ப கேரக்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவா இருந்தாலும் ஆர் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் இ ஆர் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் இ. ஓகேவா? ஏஇ. நெக்ஸ்ட் வேற என்ன செக் பண்ணணும்? இப்படியே போச்சுன்னா கேரக்டர் ஈக்குவல் டு ஐ ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு ஐ. அதே மாதிரி ஆர் போடணுமா அண்டு போடணுமா? இதுக்கெல்லாம் நடுவுல ஆர் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் சார். ஆமா, ஏதோ ஒன்னு ட்ரூனாலே போதும். நெக்ஸ்ட் கேரக்டர் ஈக்குவல் டு ஏஇஐ ஓ போடணுமா? ஓ ஆர் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஓ. ஆர் கேரக்டர் ஈக்குவல் டு யூ ஆர் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு கேபிட்டல் யூ. கிளியரா? கண்டிஷன்ஸ் புரிஞ்சுதா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ட்ரூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பிரேக். அதோட பிரேக் பண்ணிரு. இல்ல இந்த கண்டிஷன் ட்ரூ இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்ப வேணா அதை பிரிண்ட் பண்ணு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? இப்ப நமக்கு அவுட்புட் என்ன வரும்? ஜேடி டி எம் வரைக்கும் வருமா? ஓகே, இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்படி கேப் விட டபுள் கோட்ஸ். சி நம்ம கோட்ஸ். டபுள் கோட்ஸா? நம்ம ஓகே, இங்க நான் ஆர் போடலன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஆர் போட்டுக்கலாம். ஓகே, இங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர் போடணும்ல, அந்த ஆர் தான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஜேடி டிஎம்ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. அப்ப பிரேக் என்ன பண்ணும்? இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த கரண்ட் பிளாக். கரெக்டா? கரண்ட் இந்த பிளாக் அப்படின்னா என்னன்னா ஒரு கர்லி பிரேசிவ்ல இருந்து இன்னொரு கர்லி பிரேசிவ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த ஃபார் லூப்பை விட்டவே என்ன ஆயிருது? வெளியே எக்ஸிக்யூட் ஆயிருதா? இப்ப நான் இங்க பாருங்க, திரும்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நன்றி வணக்கம். இப்போ உடனே இதை விட்டு வெளியில வந்து அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வருது? ஜேடிடிஎம் நன்றி வணக்கம்னு இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அப்போ பிரேக்குங்கிறது உன்னுடைய என்டையர் ப்ரோக்ராமே வந்து முடிக்க போறது இல்ல, என்டையர் ப்ரோக்ராமே ஸ்டாப் பண்ண போறது இல்ல. கரெக்டா? பிரேக் அப்படிங்கிறது என்னதான் பண்ணுது? கரண்ட் பிளாக் விட்டு எக்ஸிட் ஆகுது. கரெக்டா? அப்ப பிரேக் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா இஃப் பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இட் வில்
exit from the current block. ஓகேவா? பிரேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். கரண்ட் பிளாக்கை விட்டு எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, இது வந்து பிரேக்குக்கு இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு கண்டினியூ. இப்ப இந்த கண்டினியூ அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இதே இடத்துல நான் பிரேக்குக்கு பதிலா கண்டினியூ கொடுத்தா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? பிரேக்குக்கு பதிலா கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பழைய மாதிரியே இருக்கட்டும். சரி, JDTM E வராது, வவல்ஸ் எதுவும் வராது, மத்த எல்லாமே பிரிண்ட் ஆகும். வவல்ஸ் எதுவும் வராது, மத்த எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வவல்ஸ் இருந்தா பிரேக் கொடுத்தோம்னா என்ன ஆச்சுன்னா அப்படியே கரண்ட் பிளாக் விட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு வவல்ஸ் இருந்ததுன்னா எந்த இடத்துல வவல்ஸ் கிடைச்சிருக்கோ கரெக்டா அந்த அந்த பர்டிகுலர் கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் என்ன பண்ணிடு ஸ்கிப் பண்ணிடுன்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? ஜே கிடைச்சிருக்கு. ஜே வந்து வவலா? நோ. நெக்ஸ்ட் அப்ப நான் என்ன பண்றேன்? ஜே வந்து வவலே கிடையாது, அதனால ஜேவை பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது என்னது? இ எடுக்கிறேன். இ வந்து வவலா? இ வவல் அப்படிங்கும்போது நான் அந்த கரண்ட் ஐட்ரேஷனை நான் என்ன பண்ணிடுறேன்? ஸ்கிப் பண்ணிடுறேன். நீ இ வவலா? அப்ப கண்டினியூ. கண்டினியூனா என்னன்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? நெக்ஸ்ட் கேரக்டர் எடுக்க போயிடுவேன். நெக்ஸ்ட் கேரக்டரை எடுக்க போயிடுவேன். இப்ப நெக்ஸ்ட் கேரக்டர் எடுக்கிறேன். வவலா? கிடையாது அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். வவல் அப்படின்னா என்ன பண்ணும்? கண்டினியூ. கண்டினியூ அப்படிங்கும்போது கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்ப நான் ரன் பண்ணனா வவல் எதுவுமே இருக்காது, அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னா வவல் இல்லாம இருக்கிற எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, JTTMSTRY. கரெக்டா? புரிஞ்சுதா? அது இதெல்லாம் ரன் ஆயிட்டு திரும்ப என்னது கடைசி ஸ்டேட்மெண்ட் தானே இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்ப கண்டினியூ அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இது எக்ஸிட் ஆகுமா? ஃப்ரம் த கரண்ட் பிளாக் விட்டு எக்ஸிட் ஆகுமா கண்டினியூ அப்படிங்கிறது? அப்ப என்ன பண்ணும்? It will skip the current iteration. ஓகேவா? கரண்ட் பிளாக் கிடையாது. பிளாக் அப்படின்னா அந்த ஓபன் க்ளோஸ் எங்க போட்டிருக்கோ அதை விட்டே வெளியே வந்துடும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஃபார் லூப்ல ஓபன் க்ளோஸ் இருந்தது, இது இந்த பிளாக்கை விட்டே வெளியே வந்துருச்சு. இதுதான் பிளாக். ஓகேவா? இதுதான் பிளாக். இது அந்த பிளாக்கை விட்டே வெளியே வந்துருச்சு. எது வெளியே வந்தது? பிளாக்கை விட்டே வெளியே வந்தது பிரேக் வெளியே வந்தது. பட் கண்டினியூ அப்படிங்கும் போது ஜஸ்ட் இந்த ஒரு ஐட்ரேஷன் எந்த இடத்துல கண்டினியூன்னு வந்திருக்கோ அந்த இடத்துல அந்த ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும்தான் என்ன ஆகும்? ஸ்கிப் ஆகும். ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் ஸ்கிப் ஆகும். அப்ப என்னன்னா கரண்ட் ஐட்ரேஷன் என்னவோ அதை ஸ்கிப் பண்ணும். இட் வில் ஸ்கிப் த கரண்ட் ஐட்ரேஷன். கிளியரா? இட் வில் ஸ்கிப் தி கரண்ட் ஐட்ரேஷன். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, ஜஸ்ட் கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டே என்னதான் பண்ணும்? எக்ஸிக்யூட் தான் பண்ணும். பிகாஸ் ஃபார் லூப்க்கு வெளியே எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதனால இது. சரி, இப்போ பிரேக் ஓகே, கண்டினியூ ஓகே. பிரேக் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஜஸ்ட் நீ இதை பார்த்து சொல்லு. பிரேக் என்ன பண்ணுச்சு ஆக்சுவலா? நமக்கு பிரேக் கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? வெளியே வந்துச்சு அந்த ஒரு பிளாக் அவுட். கரண்ட் பிளாக் விட்டு வெளியே வந்துருச்சு. கரண்ட் பிளாக்கை விட்டு வெளியே வந்துச்சு. சரி, வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஆச்சு? இந்த இதுல நமக்கு அவுட்புட் என்ன வந்தது? JTTM நன்றி வணக்கம்னு வந்ததா? பிரேக் வந்து எக்ஸாக்டா என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்க பிரேக் யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வைங்க. JTTM நான் இங்க வந்து என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்றேன் அப்படின்னு வைங்க. எனக்கு பிரேக் எக்ஸாக்டா என்னதான் பண்ணுச்சு அப்படின்னா வவல்ஸ் வர்ற வரைக்கும் பிரிண்ட் பண்ணுச்சு. வவல்ஸ் வந்த உடனே இந்த கரண்ட் பிளாக்கை விட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. எக்ஸிட் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்தது? நன்றி வணக்கம் இப்படிலாம் வந்துச்சு. பட் ஆனா எனக்கு எப்ப வவல்ஸ் வருதோ அதோட இந்த ப்ரோக்ராமே நான் முடிச்சிடணும். ஓகேவா? நான் இந்த ப்ரோக்ராமே முடிச்சிடணும். இந்த லைனுக்கு அப்புறம் பேலன்ஸ் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? நான் சொல்ற சிச்சுவேஷன் புரிஞ்சுதா? எனக்கு நான் பிரிண்ட் பண்ணிட்டு வரேன், எந்த இடத்துல எனக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ, எங்க வவல்ஸ் வருதோ அதோட நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அங்கேயே முடிச்சிடணும். அதுக்கு மேல ஒரு லைன் கூட எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது.
அப்படின்னா இந்த நன்றி வணக்கம்லாம் எனக்கு என்ன ஆகக்கூடாது, எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன கீவேர்ட் இருக்கு? அதுக்கு என்ன கீவேர்ட் இருக்கு? அதுக்கு இருக்கிற கீவேர்ட் தான் ரிட்டர்ன். ரிட்டர்ன். ஓகேவா? இப்ப நான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரன் பண்ண அப்படின்னா இங்க பாருங்க JTTMனு பிரிண்ட் ஆச்சு. வவ்வல் வந்த as soon as என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. கீழே வந்து நன்றி வணக்கம்ங்கிறது ஒரு தனியா ஒரு ஃபார் லுப்க்கு வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே இருந்தாலுமே கீழே இருக்கிற எதுவுமே என்ன ஆகல, எக்ஸிக்யூட் ஆகல. புரியுதா நான் சொல்றது? Sir. புரியுதா? sir. பிரேக்குக்கும் ரிட்டர்னுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியுதா? ரிட்டர்ன் என்ன பண்ணுச்சு? ரிட்டர்ன் 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 என்ன பண்ணுச்சு? ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிட்டர்ன் என்ன பண்ணுச்சு? ம். இங்க வந்து அந்த பிரேக் ஒரு என்ன இது மட்டும் பண்ணுச்சுன்னா இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த கரண்ட் பிளாக். பட் ரிட்டர்ன் என்ன பண்ணும்? இட் வில் ப்ரோக்ராம் முடிச்சு விட்டுரும். டெர்மினேட் தி ப்ரோக்ராம். அவ்வளவுதான். எங்க எக்ஸிக்யூட் ஆகுதோ அதோட ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல ஒரு லைன் கூட எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதோட என்னுடைய ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். புரியுதா? பிரேக்குக்கும் ரிட்டர்னுக்கும் கண்டினியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியுதா? சார் புரியுது. ஓகே, புரியுது அப்படின்னா ஃபைன். சரி, ஓகே. ஸோ இவ்வளோதான் பிரேக்கு, கண்டினியூ, ரிட்டர்ன் இதெல்லாம். இதோட லிங்க் நான் உனக்கு அனுப்பிச்சேன்ல, குரூப்ல அனுப்பிச்சேன். இந்த ஷேரபிள் லிங்கா ஷேர் பண்ணி இதுலயே நீ படிச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சேன். வரியா வந்து படிக்கிறியா? ஜாயின் பண்ண எனக்கு நீங்க காட்டுமே யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு. ஸோ ஜாயின் பண்ணி அந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணு. லேப்டாப் யூஸ் பண்ற இல்லை ஃபோன் யூஸ் பண்றேன்னா லிங்க்ல போ. மைக்ரோசாஃப்ட் ஐடி மாதிரி கேட்கும். நீ அந்த மாதிரி அதுல வந்து அதுல என்ன கேக்குதோ லாகின் பண்ணி உள்ள வா. உள்ள வந்து டைரக்டா நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணி படிச்சு பாரு. ஓகேவா? படிச்சு பாரு என்னென்ன எழுதியிருக்கோம். ஒரு லைன் எழுதியிருக்கோம்னா அந்த லைன் உனக்கு புரியுதா அப்படின்னு. நீ கோட் பண்ணா மட்டும்தான் உனக்கு புரியும். ஓகேவா? இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் தேவையில்லாம